இல்லை ஆக்சுவலாக வந்து வதந்திகள் அப்படி வரும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு 2 பேருமே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஓ! ஆமாம். ஜனவரி 9 ஜனநாயகன்னு இவங்க அறிவிச்சிட்டாங்க. அவரு பொங்கலுக்கு வரும்னு சொல்லியிருக்காரு. பொங்கல்ங்கிறது அதுலேருந்து ஒரு 3 நாள் கழித்து பொங்கல் வருது. அப்போ ஒரு 3 நாள் கேப்பில் சிவகார்த்திகேயன் படம் வருது. பட் விஜய் படத்தோடு ஒரு படம் மோதுது அப்படின்னா, அது வந்து ஒன்று ரஜினி படமாக இருக்கணும், இல்லைனா அஜித் படமாக இருக்கணும். அதுதான் தாங்கும். வேறு யார் வந்தாலும் அங்கே வந்து நிற்க முடியாதுங்கிறது தான் திரையுலகத்தை பொறுத்தளவுக்கான ஒரு விஷயம். இப்போ சிவகார்த்திகேயன் வர்றாரு, அவருக்கு இல்லாத மார்க்கெட்டா, அவருக்கு இல்லாத கூட்டமானலாம் இங்கே பல பேர் கேட்கலாம். சிவகார்த்திகேயனோடு வந்து விஜயை ஒப்பிடவே முடியாது நம்ம. விஜய் வந்து எங்கேயோ இருக்கார், சிவகார்த்திகேயன் இப்போ தான் அந்த இடத்த நோக்கி மெல்ல நகர்ந்துக்கிட்டு இருக்கார். அப்போ அந்த ஒரே நாளில் ரிலீஸுங்கிறத சிவகார்த்திகேயன் அந்த முடிவை எடுத்திருக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. பட்டு இல்லை சார், நாங்கள் சேர்ந்து வர வேண்டாம், அது ஒரு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொன்னாலும் கேட்குற நிலைமையில் பட தயாரிப்பு நிறுவனம் இருக்காது. ஏன்னா